எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அப்புறம் இது என்னன்னா, சிவாஜி நகர்ல நம்ம பஜார் போனோம்ல, அங்க வந்துட்டு வாங்கின திங்ஸ்லாம் இவ்வளவு. ரொம்ப திங்ஸ்லாம் இல்ல, குட்டி குட்டி திங்ஸ் தான். எனக்குலாம் நிறைய வாங்கல. நம்ம டி நகர் மாதிரி அங்க வந்து சிவாஜி நகர் போல, பெங்களூர்ல சிவாஜி நகர் போல பெரிய பஜாரு. ஆனா நாங்க பாதி இடத்துக்குலாம் போகல. ஓரளவுக்கு சும்மா அந்த சர்ச் முன்னாடி மட்டும் அப்படியே சுத்திட்டு ஏதோ பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சுத்தம் முடியல. அதுவும் போல நம்ம அப்பா இருக்கிற இடம் வந்து ஒயிட் ஃபீல்டு. அங்க இருந்து சிவாஜி நகர் போறதுக்கே மணி 2.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுது. ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு அங்க, ஏன்னே தெரியல. ஏதோ நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, இப்போ ஒவ்வொரு பொருளா என்னென்ன பொருள்னு பார்க்கலாமா? பொருளோட ரேட் எல்லாமே கம்மியா தான் இருந்துச்சு. கம்மியானா அவங்க ஒரு ரேட் சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் பேசி வாங்கினா வாங்கலாம். அதுவும் அந்த பாஷை கன்னடமா மலையாளமா ஏதோ ஒரு பாஷை பேசுறாங்க, அதுல பேசி வாங்கினா கொஞ்சம் கம்மி பண்றாங்க. நம்ம தமிழ் பேசிட்டோம்னு வைங்களேன், கொஞ்சம் ரேட் ஹெவியா தான் சொல்றாங்க. இனியாப்பாவுக்கு வந்து அந்த பாஷை தெரியும், அதனால அவர் பேசி சமாளிச்சு வாங்கிட்டாரு. அது போல தமிழ் எல்லாருமே எல்லாத்துக்குமே புரியுது, எல்லாருமே பேசுறாங்க. ஆனா ரேட் மட்டும் கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, ஒரு வழியா நம்ம வாங்கியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா? இது வந்து இனியாப்பாவுக்கு பேகு, சும்மா வேலைக்கு கொண்டு போகிறதுக்கு, அப்புறம் நம்ம ஊருக்கு போனால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இந்த பேக் வாங்கினோம். இது வந்து 300 ரூபா, நல்ல குவாலிட்டியா இருக்கு. ₹300 தான், இங்கேயும் அதே ரேட்டு தான். ஆனால் நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ண மாட்டேங்கிட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கு பேகு. கீழே இந்த இதெல்லாம் வச்சு குவாலிட்டியா இருக்கு. நல்ல ஒரு 3 ஜிப்பு கிட்ட இருக்குது. கொஞ்சம் லேப்டாப்லாம் வச்சு எடுத்துட்டு போகலாம். நல்லாவே இருக்கு இந்த பேகு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். அங்க ரொம்ப ஃபேமஸா இதுதான் நிறைய வித்துட்டு இருக்கிறாங்க. குட்டீஸ்க்கு ஆல்ரெடி இது இல்லாம இது இந்த மேல மட்டும் இருக்குது. இது எதுவும் அந்த பீப்பின்னு சத்தம் கேட்குது, அதனால அவங்க ஆசைப்பட்டு அழுது அடம் பிடிச்சு வாங்கினாங்க. இது ஒன்னோட ரேட் வந்து 100 ரூபாய் தான். 150 ரூபா சொன்னாங்க. நாங்க ரொம்ப கம்மி பண்ணி 100 ரூபாய்க்கு 2 200 ரூபாய்க்கு வாங்கினோம். குட்டீஸ்க்கு 2 பேருக்கும். அப்புறம் வந்து 2 பேருக்குமே செப்பல். இது வந்துட்டு பெரிய பையனுக்கு 100 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். செப்பல் நல்லா இருக்குல்ல, இது பெருசுக்கு. இது வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினோம் பெரிய பையனுக்கு. அப்புறம் குட்டீஸ்க்கு எங்க ஒன்னொன்னு காணும். இந்த குட்டீஸ்க்கு வந்துட்டு குட்டி செப்பல்ன்றதுனால இதுதான் அதிகம் ரேட்டு அப்படின்றாங்க. ஆனா இது வந்துட்டு 80 ரூபாய்க்கு வாங்கணும். நல்லா இருக்குல்ல, குட்டியா அழகா இருக்கு. சும்மா இப்போ ஊருக்குலாம் போனா போட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்பெல்லாம் பெட் கவர் தான் எங்க போனாலும் பாக்குறது. நம்ம ஒரு பெட் கவர் மீஷோல வாங்கியிருந்தோம். அது குவாலிட்டி இல்லை. நிறைய பேர் பெட் கவரோட கோடு கேட்டிருந்தீங்க, லிங்க் கேட்டிருந்தீங்க. அது சரியா குவாலிட்டி நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அதனால நான் உங்களுக்கு கொடுக்கல. ஒரு மாதிரி கிழிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னும் ஒரு பெட் கவர் வாங்கினேன். இது நல்லா சூப்பரா குவாலிட்டியா இருக்கு. 300 ரூபாய் தான் இதோட ரேட்டு. 2 பில்லோ கவர் இருக்கு. ரெண்டு பில்லோ கவர் இருக்கு. இதுல வந்து முயல் குட்டி இருக்கு. இது பெரிய பையனுக்கு முயல் குட்டி ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால வாங்கியாச்சு. ஐயோ, தலையில காட்டுறேன். முயல் இருக்கு, பிடிக்கும்ன்றதுனால வாங்கியாச்சு. 2 பில்லோ கவர். அதுக்கப்புறம் பெட்ஷீட். பெட்ஷீட் மட்டும் நான் இன்னும் எடுத்து போட்டே பார்க்கல, ஏன்னா பெரிய பெட்டா 10 தான் என்னன்னு தெரியல. ஆனா அங்க வாங்கும் போதே கிங் சைஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. 10 தான் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல கலரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டீஸ்க்கு வந்து 2 ஜீன்ஸ். இங்கெல்லாம் ஜெயச்சந்திரன் போயிட்டு லாஸ்டா ஜீன்ஸ் எடுக்கும் போது பெரிய பையனுக்கு வந்து 680 ரூபாய், குட்டீஸ்க்கு வந்துட்டு 500 சில்லறை என்னமோ ஜீன்ஸ் எடுத்தோம். அங்க போனா ஒரு ஜீன்ஸே 200 ரூபாய் தான். அதனால 2 பேருக்கும் கொஞ்சம் ஒரே மாதிரி செட்டா வர்ற மாதிரி 2 ஜீன்ஸ் எடுத்தாச்சு. நல்லா இருக்குல்ல பார்க்க. குட்டீஸ்க்கு இருக்கும். ஒன்னு வந்து 200 ரூபாய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குவாலிட்டியுமே சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது இனியாப்போட இன்னர். அப்புறம் என்ன இருக்கு, இது வந்து நம்மளோட ஐட்டம். நம்ம எங்க போனாலும் இந்த பாத்திரம் மறக்கிறத மட்டும் விடவே மாட்டோம். அது என்னன்னே தெரியல. முன்னாடி எல்லாம் அம்மா பாத்திரம் வாங்கும்போது நான் திட்டிக்கிட்டே இருப்பேன், ஏமா எங்க போனாலும் பாத்திரத்தையே வாங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு.
ஆனா இப்ப நான் எங்க போனாலும் இந்த பாத்திரத்தை வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து 3 பாத்திரம் 100 ரூபாய். எல்லாமே நல்லா வெயிட்டா சூப்பரா இருக்கு. அப்புறம் ஒரு டீ ஆத்துறது, ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எதுனா கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 2 பேருக்கு காஃபிலாம் போட்டு ஆத்தும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால கொஞ்சம் பெருசா, இதோட பெருசு தேவைன்னே கிடைக்கல. சரி இந்த இதை மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. 3 பொருளும் நல்லா இருக்குல்ல, நல்லா எல்லாமே வெயிட்டா குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னது, அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதுவுமே குட்டீஸ்க்கு தான். அவங்க அப்பா எனக்கு வாங்குறதுக்கு தான் நான் இங்கே போனேன், ஆனால் எனக்கு எதுவுமே வாங்கலை, இவங்களுக்கு தான் தேடிட்டு தெரிஞ்சாரு. முக்கால்வாசி நான் வாங்க விடல, பைசா இல்லை. இது வந்து இந்த லோயர் மாதிரி 3 5 செட்டு மொத்தம் 1 2 3 4 5 செட்டு இருக்கு. 5 செட்டுமே 300 ரூபாய் தான். நல்ல துணி சூப்பரா இருக்கு, 2 பேருமே போட்டுக்கலாம், 2 சைஸ்ல இருக்கு. சரி குட்டீஸ் மாத்தி மாத்தி போட்டுக்குவாங்கல்ல, ஊருக்குலாம் போனா தேவைப்படும் அப்படின்றதுனால இது அவங்க அப்பா வாங்கினாரு. எனக்கு வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை, வாங்கிட்டு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட இன்னர் வேர், இது வேண்டாம். அப்புறம் இதுதான் நமக்கு முக்கியமான இது, பலாசோ நம்ம எல்லா இடத்துலையுமே நான் தேடிட்டேன். ஜெயச்சந்திரன்ல இருந்து எங்கேயுமே எனக்கு ஒன்றும் பிடிக்காது, துணி நல்லா இருக்காது, சைஸு செட் ஆகும், துணி எனக்கு பிடிக்காது, இல்லைன்னா ரேட்டு ஹெவியா இருக்கும். அதனால அங்கே பார்த்து வாங்கினேன். இது ஒன்று 200 ரூபாய் தான். இந்த பலாசம் நல்லா இருக்குல்ல, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நல்ல லப்பர் கிளாத் வேறையா, அதனால போட்டுக்கலாம். சைஸு பெரிய சைஸ்காரவங்க கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து 3 கலர் வாங்கினேன். பிளாக்கு நல்லா இருக்குல்ல, அது மாதிரி பலாசோ கொஞ்சம் இப்போ லெக்கிங்லாம் போடுறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது சுத்தமா. எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒன்று தூக்கி மாட்டிட்டு போக வேண்டியது இருக்கா. தம்பி ஒரு இது எடுத்து கொடுத்தா, அது பலாசோ இல்லை, சும்மா நார்மல் பேண்ட் மாதிரி. அதை தான் எங்கே போனாலும் மாட்டிட்டு போகிறது. எப்பயாவது ஒரு டைம் தான் வெளியில் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பேக் வாங்கினோம், எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கா. சரி எங்கேயாவது வெளியில போனாலும் கொண்டுட்டு போகலாம்ல, அதுக்காக இந்த பேக் வாங்கினேன். இந்த பேக் வந்துட்டு 100 ரூபாய் சொன்னாங்க, 80 ரூபாய்க்கு அந்த அண்ணன் கொடுத்தாரு. அந்த பெரிய பேக் இனியாப்போட பேக் வாங்கணும்ல, அங்கதான் எதையுமே வாங்கினேன். அவ்வளவுதான், நம்ம ஷாப்பிங் இவ்வளவுதான் பண்ணோம். இவ்வளவுதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க அண்ணனுக்கு வந்துட்டு 4 ஷர்ட் வந்துட்டு 1000 ரூபாய்க்கு சொல்லியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு எல்லா ஷர்ட்டுமே. அதுல வந்து 800 ரூபாய்க்கு 4 ஷர்ட் அவனுக்கு வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கினோம், நல்ல பெரிய பேக்கா, இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தோம். எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால இங்க இல்லை, காட்ட முடியல. எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல, எல்லாமே சூப்பரா இருக்கு. சரி, இவ்வளவு ஐட்டம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். சரி, இதுல எது பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு எப்படி கேட்க முடியும், பிடிச்சிருந்தா என்ன கொடுக்கவா போறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரேட் அங்கே கம்மின்னு நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ரேட் கம்மி தான் சிஸ்டர், நல்லா இருக்கும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் விசிட் அடிச்சுட்டே வந்தாச்சு. சரி, அப்புறம் என்ன, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா, மீண்டும் சந்திப்போம், டாடா.